தென்காசியில் அரசு வழக்கறிஞர் முத்துக்குமார சுவாமிக்கு மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டப்பட்ட நிலையில் வழக்கறிஞர் உயிரிழந்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சிறப்பு உதவி காவல் ஆய்வாளரின் கணவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மாருதி நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஹரிஷ் என்ற இளைஞரை வழிமறித்த மர்ம நபர்கள் கூர்மையான ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். கடந்த 48 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் நடந்த கொலை சம்பவங்களை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொலை, வெட்டுக்குத்து, வன்முறை இவைதான் அரங்கேறுகிறது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டு குற்றச்சம்பவங்களின் எண்ணிக்கை நாள்தோறும் பெருகி வருகிறது. காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலினோ குற்றச்சம்பவங்களை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விளம்பர மாடலை வைத்து ஆட்சியை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வரப்போவது எப்போது? இன்னும் எத்தனை உயிர்கள் போக வேண்டும்? அரசாங்கம் விழிப்பதற்கு